ஒரு தடவை எறும்பு ஒன்றும் ஈ ஒன்றும் யார் அதிமுக்கியம் என சண்டை போட்டு கொண்டிருந்தன. எறும்பே, உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை எப்படி என்னோடு ஒப்பிட்டு பார்க்க எண்ணலாம்? என்னை பார், நீ கடினமாக உழைக்க வேண்டும். நானோ பணக்காரர்களிடமும் படித்தவர்களுடனும் நேரத்தை போக்குகின்றேன். கோவிலினுள் சென்று அங்குள்ள பிரசாதங்களை ருசி பார்க்கின்றேன். அரசனின் கிரீடத்திலும் ராணியின் நெற்றியிலும் உட்காரலாம். நான் உழைக்காவிட்டாலும் நல்ல வாழ்க்கை எனக்கு என்றது ஈ. மிகவுமே பெருமைப்பட்டு கொள்ளாதே. கோவிலுக்குள் நீ சென்றால் உன்னை வெறுக்கிறார்கள். நீ அரசனுடைய கிரீடத்திலோ ராணியின் நெற்றியிலோ அமர்ந்தால் விரட்டுகிறார்கள். சிரமமான நாட்களில் உனக்கென எதுவுமே மீதம் இருப்பதில்லை. நீ சோம்பேறி என்பதால் குளிர்காலத்தில் நீ பசும் சாணத்தை உணவாக கொள்கிறாய். குளிரில் நீ நடுங்கும்போது நானோ என்னுடைய வீட்டில் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். எந்த சீதோஷண நிலைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றது சிற்றெறும்பு. கதையின் நீதி: அடுத்தவர் தவறினை பார்ப்பதற்கு முன் உன் தவறினை பார்.